அம்மா அவதாரம் எடுத்திருந்தாங்க. சுசீந்திரன் தானும் மாலையில தான் கட்டுவேன் அப்படின்னு ஒத்த கால் நின்று தபஸ் பண்ணாங்க. அந்த கடலுக்குள்ள பாறையில நின்று தபஸ் பண்ணாங்க. அவர் பலகாரம் தபஸ் பண்ணி அவங்க கால் வச்ச இடம் மட்டும் பாறை அடிக்கல, சுத்தி எல்லாம் பாறை அடிச்சுட்டு அந்த அளவுக்கு நீண்ட காலம் தபஸ் பண்ணிருக்காங்க. அந்த கடல் காற்றினாலையும் உப்பு தண்ணியினாலையும் சுற்றி உள்ள பாறையெல்லாம் அரிக்கிற அளவுக்கு தபஸ் பண்ணிருக்காங்க. நம்ம சிவபெருமான் சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாத்தி கொடுத்துட்டு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு காலையில 4 மணிக்கு கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு நல்ல நாள் குறிச்சு கொடுத்தேன். அம்மாவும் சாம்பார் அவியல் பொரியல் எல்லாம் ரெடி பண்ணி காத்திருக்காங்க. சிவபெருமான் காலையில கரெக்டான கிளம்பி வரும்போது சிவபெருமான் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பெரிய நல்ல காரியம் நடக்காம போயிடும். என்ன ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் பெண்களை ரொம்ப மட்டமா நினைச்சான். அதனால அவன் கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணாலதான் குமரி பெண்ணாலதான் எனக்கு சாவு அப்படிங்கிறது மாதிரி ஒரு வரம் கேட்டிருந்தான். பொம்பளை கொல்ல போறதில்ல, சின்ன பிள்ளை கொல்ல போறதில்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு விதம். சிவபெருமான் போய் கல்யாணம் பண்ணிட்டு அது ஒரு அம்மா எப்படி அவன் கொல்ல முடியும்? இந்த கல்யாணத்தை நடக்காம இருக்கணும். இந்திரன் என்ன பண்ணாரு, வழியில சுசீந்திரத்துக்கு அடுத்தது ஒரு ஊர் இருக்கு. ஒரு முக்கியமான ஜங்ஷன் எல்லாம் மாறிட்டது, இப்ப ரொம்ப டெவலப் ஆயிடுது. 5 கிராமத்துல இருந்து வரக்கூடிய ரோடு கன்னியாகுமரி ரோட்ல சேர்ந்த ஜங்ஷன். வட்டப்பாறையா இல்ல அது மாதிரி ஒரு சரி ஞாபகம் சொல்றேன். அங்க பாறையில நின்று சிவபெருமான் கூவிட்டார். நான் கோழி கூவுறதுக்கு முன்ன வேறு சிவபெருமான் வாக்கு கொடுத்திருந்தார். சிவபெருமான் பார்த்தாரு, ஆயிட்டாரடா வழுக்கம் பாறையா அந்த ஊர் பேர். அந்த பாறையில வச்சு அந்த வழுக்க பாறையில வச்சு கோழியா போயிட்டார். 4 தடவை அல்லது இந்திரனா இருக்க வாய்ப்பு அதிகம். அப்புறம் ஐயோ கோழி போயிட்டு கை தப்பி போச்சே, கொடுத்த வாக்கு காப்பாடு இல்லையே அப்படின்னு சிவபெருமான் திரும்பி போயிட்டார் சுசீந்திரத்துக்கு. அதனால அங்க சிவபெருமான் வர அம்மா காத்திருந்தாங்க, வரல. கோவத்துல கல்யாணத்துக்கு சமைச்சு வச்சிருந்த சாப்பாடு, சாம்பார், அவியல், ரசம், பொரியல் எல்லாத்தையும் எடுத்து விசிறி அடிச்சாங்க. அதுதான் மணலா மாறி அங்க கன்னியாகுமரியில கிடக்குதான். அதுதான் சிவப்பு மண்ணு, கருப்பு மண்ணு, ஷைனிங் மண்ணா எல்லாம் இருக்குதான். இது நம்ம புராண கதை. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா அது கதிரியக்கம் உள்ள மணல்